இந்த சீசன்ல கமல் சார் இல்ல, விஜய் சேதுபதி தான் ஹோஸ்ட்டா போறாரு இல்லையா? ம். கமல் சார் அளவுக்கு பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? கமல் சாரோட பிராண்ட்னால தான் 7 வருஷம் வந்து பிக் பாஸ் வந்து மோஸ்ட் வாட்ச்டு டெலிவிஷன் ஷோ ஆல் ஓவர் த வேர்ல்ட். கமல் சார் இருக்கும்போது பயம் இருக்கும், ஒரு மரியாதை இருக்கும். கண்டிப்பா. அது வந்து இவர் மேல வரும்னு நினைக்கிறீங்க? இப்போதைக்கு இல்ல. பயம்ன்றது இல்ல. லாஸ்ட் சீசன்ல மாயா கேங் எல்லாமே சேர்ந்து கமல் சாரையே திட்டின மாதிரிலாம் நிறைய வந்துச்சு. ஆமாமா வந்துச்சுல்ல. note பண்ணாங்க. என்ன பண்ண முடியும்? சோ அதான் நான் சொல்றது. நீங்க இது என்ன பத்தி பேசுனனால உனக்கு ரெட் கார்டு குடுக்குறேன்னு சொல்ல முடியாதுல்ல. கமல் சாரே அட்டாக் பண்ற மாதிரி ப்ரோமோ இருக்குது. வளவலன்னு இருக்க கூடாது, ஷார்ப்பா ஆமா ஆமா ஆமா. அப்பதான் ஒரு விமர்சனம் வருது இல்லையா? ஃபர்ஸ்ட் ப்ரோமோல. ஆமா. அது டைரக்டா அட்டாக் பண்ற மாதிரி தான் இருந்துச்சா? அந்த ப்ரோமோவே வந்து மக்களுடைய ஃபீட்பேக் எடுத்து தான் நம்ம ஆரம்பிப்போம் அப்படின்ற ஒரு முடிவோட தான் இருக்காங்க. சிம்பு சாருமே இடையில பண்ணியிருந்தாங்க கமல் சார் உடம்பு சரியில்லாதப்போ. அப்போவுமே கமல் சார் அளவுக்கு இவர் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வந்துச்சு. ஸோ விஜய் சேதுபதி சாருக்கு அந்த அழுத்தம் இருக்கும் இல்லையா? மீடியா சர்க்கிள் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக ஆக்ட்ரஸ், மாடல் சனம் செட்டி அவர்கள் தான் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம் சிவா. இந்த சீசன்ல கமல் சார் இல்ல, விஜய் சேதுபதி தான் ஹோஸ்டா போறாரு இல்லையா? கமல் சார் அளவுக்கு பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? அந்த இடத்துல விஜய் சேதுபதி வச்சு பார்க்க முடியும்னு நினைக்கிறீங்களா? கமல் சார் இஸ் அ லிவிங் லெஜெண்ட். அவங்க கமல் சாரோட பிராண்ட்னால தான் 7 வருஷம் வந்து பிக் பாஸ் வந்து மோஸ்ட் வாட்ச்டு டெலிவிஷன் ஷோ ஆல் ஓவர் த வேர்ல்ட். யாருமே பிக் பாஸ் பார்க்கலன்னு சொல்லாத அளவுக்கு அது வந்து இன்னைக்கு பாப்புலர் ஆயிருக்கு. அதுக்கு வந்து மேஜர் கான்ட்ரிபியூஷன் கமல் சார் தான். ஸோ ஹி கமாண்ட்ஸ் தட் ரெஸ்பெக்ட் அண்ட் ஹி கமாண்ட்ஸ் தட் லெவல் ஆஃப் விசிபிலிட்டி. விஜய் சேதுபதி சார், வி லவ் ஹிம் as an actor. நிறைய வந்து அவங்களோட ஒரு ஒரு நக்கல் ஆஸ்பெக்ட் இருக்கும் அவங்களுக்கு. இஸ் அ வெரி ஃபன் லவ்விங் அண்ட் என்ன சொல்றது, ரொம்ப ஜோவியல் டைப்பு. பட் பிக் பாஸ்ல வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் இருக்கணும். வாரம் வாரம் அந்த வீக்கெண்ட் ஷோல அது ஒரு பஞ்சாயத்து தான். ஸோ பஞ்சாயத்து தலைவர் வந்து என்ன தீர்ப்பு கொடுப்பாங்க அப்படின்ற பார்க்கறதுக்கு தான் நம்ம வந்து அவளா வெயிட் பண்றோம். ஒரு கண்டஸ்டன்ட் தப்பா பண்ணியிருக்காங்க, ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்க தப்பு அப்படின்னு சொல்லணும். ஒரு கண்டஸ்டன்ட் வந்து நல்ல விஷயம் ஏதோ பண்ணியிருக்காங்கன்னா அதை அவங்க அப்ரிஷியேட் பண்றதை நாங்க பார்க்கணும். ஸோ நாங்க சொல்ல முடியாத விஷயங்கள் ஆன் ஆர் பிஹாஃப் ஹோஸ்ட் வந்து பேசணும். அவங்க வந்து மக்கள் செல்வம் தான் அவங்க பேரு. ஸோ மக்கள் பிரதிநிதியா அவங்க வந்து பேசினாதான் நமக்கு பிடிக்கும். ஸோ அவங்களுக்கும் இது ஒரு கேம் ஷோ தான், ரைட்? ஸோ அந்த பெர்ஃபார்மன்ஸும் வந்து இட் மேட்டர்ஸ். ஸோ லெட்ஸ் சி. ஐ திங்க் ஹி வில் டூ அ கிரேட் ஜாப். கமல் சார் இருக்கும்போது இண்டஸ்ட்ரியில வந்து இப்போ ரஜினி சார், கமல் சார் தான் சீனியர்ஸ். ஸோ ஒரு பயம் இருக்கும், ஒரு மரியாதை இருக்கும். கண்டிப்பா. அது வந்து இவர் மேல வரும்னு நினைக்கிறீங்களா? இப்போதைக்கு இல்ல. பயம்ன்றது இல்ல. பிடிக்கும். எல்லாருக்குமே விஜய் சேதுபதி சார் வந்து பிடிக்கும். பட் அந்த என்ன சொல்றது, அந்த அளவுக்கு அவங்க ஸ்ட்ரிக்டா இருந்தாலும் அந்த பயம் வரும். மெயினா எனக்கு வந்து நான் பார்த்த விஷயம், இது வந்து பிக் பாஸ் வந்து கண்டிப்பா இது பண்ணும். ரூல்ஸ் பிரேக் பண்றவங்களுக்கு ரொம்ப லீனியன்ட்டா விட்டுறாங்க. இது பண்ணீங்க, இனிமே பண்ணாதீங்க அப்படின்னு சும்மா எப்படி தட்டி விட்டுட்டா அது வந்து அப்போதான் ஹோஸ்ட் மேல ஒரு பயம் வராது. ஸோ அவங்க வந்து சின்ன சின்ன ரூல் பிரேக்குக்கும் வந்து பெருசா அவங்க பனிஷ்மெண்ட் கொடுத்தாதான், இல்லை ரொம்ப ஸ்ட்ரிக்டா பேசினாதான் வந்து அந்த பயம் வரும். அது வரும். இஃப் ஹி வாண்ட்ஸ் தட் டு ஹேப்பன், இட் வில் ஹேப்பன். பட் இவங்க வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பழகுனாங்க அப்படின்னா அது நடக்காது. ஸோ அது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கமல் சார் இருக்கும்போது அந்த விமர்சனம் வந்துச்சு. ஏன்னா இந்தி பிக் பாஸ் சல்மான் கான் எப்படி பண்றாரு, ஒரு பயம் இருக்கும். ஒரு கமல் சார் வாஸ் டிப்ளமேட்டிக். எஸ். கோட்லாம் கலட்டி வச்சுட்டு அவர் பண்றது, ஒரு உள்ளேயே வந்து ஸ்ட்ராங்கா இருந்தாலுமே கண்டஸ்டன்ட் வந்து பயப்படுவாங்க சாட்டர்டே சண்டே வரும்போது. நாகார்ஜுனா சார் பண்ணும்போதும் தெலுங்குலயும் அதே மாதிரி தான் ஒரு அப்பர் ஹேண்ட் எடுத்து பேசுவார் இல்லையா? கமல் சார் வந்து ஏதாவது குறும்படம் போடுறதோ, இந்த ரெட் கார்டு அந்த விஷயத்துல கரெக்டா இருந்தாலுமே அவரே கொஞ்சம் சாஃப்டா தான் அணுகுறாரு அப்படிங்கிற விமர்சனம் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு 3 சீசன்ஸ் வரைக்கும் he was also like that. ஓகே. நீங்க கம்பேரிசன் பண்ணும்போது நம்ம சீசன் ஃபினாலேல கமல் சாருக்கு ஒரு ஏவி போட்டாங்க. சீசன் 1. ஆமா, நம்மளோட ஃபைனல் ஆரிக்கு இது கொடுக்கும்போது அந்த டே வந்து இது இருக்கா தெரியல யூடியூப்ல. சீசன் 1, சீசன் 2, சீசன் 3 எல்லாத்துலயும் ஐ திங்க் கமல் சார் பர்த்டேக்கு இது போட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ த டிரான்சிஷன் ஒவ்வொரு சீசன்லயும் அவரோட ஹோஸ்டிங் எப்படி இருக்குன்னா நிறைய அது வந்து மாறி இருக்கு.
சீசன் 1, 2ல எல்லாம் டெரரா இருப்பாங்க. நீங்க இப்படி ஆமா. சொன்னீங்கல்ல சல்மான் கான், நாகார்ஜுனா அதே மாதிரி. அதை விட ஒன் ஸ்டெப் மோரா தான் இருப்பாங்க. பட் நம்ம சீசன்ல ஹி பிகேம் வெரி ஃப்ரெண்ட்லி வித் அஸ். ஹி பிகேம் வெரி அண்டர்ஸ்டாண்டிங். நீங்க ஒரு தப்பு பண்ணியிருக்கீங்க. ஓகே. எதனால பண்ணீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. அந்த அளவுக்கு இருந்துச்சு. சீசன் 5 அண்ட் 6 அண்ட் ஆல் அது வந்து ரொம்ப டிப்ளமேட்டிக்கா மாறிடுச்சு. மேபி அவங்க பொலிட்டிக்கல் என்ட்ரினால அது வந்து அந்த மாற்றம் வந்துதா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கு. இப்ப நான் ஆரம்பத்துல இருந்து எல்லா சீசனுமே பார்த்திருக்கேன் நானு. ம். ஆனா எனக்கு என்னவோ அந்த ஃபர்ஸ்ட் சீசன் அளவுக்கு எந்த சீசனுமே இன்னும் சாட்டிஸ்ஃபை பண்ணல. சோ அதுதான் அப்படியா? ரீசன் அது. இருக்கலாம். இட் பிளேஸ் அ மேஜர் ரோல் இல்லையா? ஏன்னா அவர் வந்து நிறைய ஏன்னா சோஷியல் இப்போ இஷ்யூஸ் நீங்க வந்து போனப்போ கூட நம்ம வந்து இதுல அதுக்கு ம், முந்தின சீசன்லாம் பார்த்திருப்பீங்க. ம், ஓரளவு உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும். ஃபர்ஸ்ட் சீசன் போறவங்களுக்கு பிளைண்டா போயிருப்பாங்க இல்லையா? ம். சோ அதனால தான். ஃபர்ஸ்ட் இஸ் ஆல்வேஸ் த பெஸ்ட்ங்க. ம். அது எல்லாருக்குமே வந்து ஒரு ஃப்ரெஷ் கான்செப்ட் இல்லையா? அண்ட் போற கண்டஸ்டன்ட்ஸுக்கும் வந்து எந்த ஐடியாவும் இல்ல. ஸோ தேர் வாஸ் நோ என்ன சொல்றது பிரிப்பரேஷன் அட் ஆல். ஸோ தட் இஸ் ஆல்வேஸ் த பெஸ்ட் தான். சம்பள விஷயங்கள் அதெல்லாம் தாண்டி அக்ரீமெண்ட்ல என்னென்னலாம் சொல்லுவாங்க? நீங்க இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் பண்ணணும் மெயின்லி அப்படிங்கிறது. ரூல்ஸ் ஆஃப் த ஹவுஸ் மெயின்லி நீங்க வந்து பிசிக்கலி இன்னொருத்தர வந்து ஹார்ம் அசால்ட் பண்ணக்கூடாது, பண்ணக்கூடாது. வயலன்ஸ் ஓகே. பண்ணக்கூடாது, ம். அந்த செட் ப்ராப்பர்ட்டி எதுவுமே டேமேஜ் பண்ணக்கூடாது. அண்ட் வேற என்ன அந்த மாதிரி தான். வெரி பிராக்டிக்கல் திங்ஸ் தான் இருக்கும். மத்தபடி எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. என்ன வேணாலும் பேசுங்க, என்ன வேணாலும் கன்டென்ட் குடுங்க. ஆனா குடுங்க. கன்டென்ட் ம். ஏதோ ஒண்ணு குடுங்க அப்படின்னு தான் இருக்கும். பட் அத மைக் எல்லாம் கழட்டி வைக்கக்கூடாது. அது வந்து மெயின் ரூல் அவங்களுக்கு. ம். ஏன்னா மைக் கழட்டி வச்சுட்டு நெறைய பேர் நெறைய பேசுவாங்க. கன்டென்ட் பிரச்சனை உங்களுக்கு. கன்டென்ட் இல்ல. அங்க தான் வந்து இந்த ஸ்கெட்ச் எல்லாம் போடுறது. ம். என்ன பண்ணணும்? என்ன பேசணும்? யார தூக்கணும்? அதெல்லாம் நாமினேஷன் பண்ணணும். அது எல்லாமே மைக் இல்லாம பேசிட்டு, அதுக்கப்புறம் வித் மைக் இவங்க வந்து பண்றது ஃபில்டர்டு கன்டென்ட் இல்ல. ம். ஸோ ஆடியன்ஸ ஏமாத்துற மாதிரி அது. ஸோ இதுதான் வந்து மெயின் ரூல். எங்க போனாலும் எக்ஸெப்ட் த பாத்ரூம் ஆல்வேஸ் யூ ஷுட் ஹேவ் த மைக் ஆன் அப்படின்னு இருக்கும். சேலரிலாம் எப்படி கரெக்ட்டா ஏன்னா நெறைய பேரு சொன்னாங்க. இன்னும் ம். வரல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு கரெக்ட்டா ரொம்ப ப்ராம்ப்ட்டா வந்துருச்சுங்க. ஓகே. ரொம்ப ரொம்ப நன்றி விஜய் டிவி. ம். ரொம்ப ப்ராம்ப்ட்டா வந்துச்சு. ம். ஐ டோன்ட் ஹேவ் எனி இஷ்யூஸ் வித் த பேமெண்ட் ஸ்ட்ரக்சர். வின் பண்றவங்களுக்கு ஒரு பிரைஸ் மணி வரும் இல்லையா? ம். அது போக 100 டேஸ் இருந்ததுக்கு தனி அமௌண்ட்டா? இல்லன்னா அதுல இதாயிடும்? ஆமாமா. வின்னருக்கு சேலரி பேசினது அதெல்லாம் வந்துரும். ம். இது வின் பண்ண அமௌண்ட் வந்து எக்ஸ்ட்ரா தான். பட் இது பெட்டி எடுத்துட்டு போவாங்கல்ல. ஆமா. அவங்க எடுத்துட்டு போற அமௌண்ட் வந்து வின்னர் அமௌண்ட்லேருந்து மைனஸ் ஆயிரும். மைனஸ் ஆகும். ம். ஒரு 2 சீசன்ல அது மைனஸ் கூட ஆகல. மொத்தமா குடுத்துருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். ஓகே. அது வின்னருக்கு தான் தெரியும். அ முன்னாடியே சொன்னது மாரி கமல் சார் பண்ணதும், விஜய் சேதுபதி சார் பண்ணதும் ஒப்பிட்டாங்க இல்லையா? நம்ம ஹிந்தில எப்படி பண்ணாங்க அப்படின்னு. லாஸ்ட் சீசன்ல மாயா கேங் எல்லாமே சேர்ந்து கமல் சாரே திட்டுன மாரிலாம் நெறைய வந்துச்சு. ஆமாமா வந்துச்சுல்ல. மியூட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நம்ம சொல்லவே இல்லையே, அப்படி ஆ. பேசவே இல்லையே அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதெல்லாம் பார்த்துட்டுமே இவங்க பெருசா ரியாக்ட் பண்ணல இல்லையா? பிக் பாஸ் டீம்ல இருந்தும் சரி, கமல் சாரும். பார்த்திருப்பாங்க. கண்டிப்பா பார்த்திருப்பாங்க. ரியாக்ட் பண்ணணும்னா என்ன பண்ண முடியும்? பயம் போயிடுச்சு அப்படிங்கிற வந்து ஒரு சாரி சொல்ட்டாங்களே ஆ. வீக்கெண்ட்ல. இல்ல கேட்டாங்க. கமல் சார் வந்து கேட்டாங்க. பூர்ணிமா கிட்ட கேட்டாங்கன்னு நெனைக்கிறேன். பூர்ணிமா வந்து சாரி சார் அப்படின்னு சொன்னதுனால அவங்க வந்து சரி அப்படின்னு விட்டாச்சு. என்ன பண்ண முடியும்? ம். சோ அதான் நான் சொல்றது. ரூல்ஸ்க்கு தான் ரூல் பிரேக்குக்கு அவங்க ஏதாவது சொல்லுவாங்க. பட் நீங்க பேசுற விஷயத்த அவங்க நீங்க இது என்ன பத்தி பேசுனதுனால உனக்கு ரெட் கார்டு குடுக்குறேன்னு சொல்ல முடியாதுல்ல. லிட்டரலா பயம் போயிடுச்சுல. மத்தவங்களுக்கு ஒரு தப்பான இது இல்ல. கண்டிப்பா. சோ அது அதனால இருக்கு. தான் கேட்டேன் அது நானு. இருக்கு. கேட்டாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு பூர்ணிமாக்கு ஒரு எபிசோட்ல பயங்கரமா ஒரு கிரில்லிங் பண்ணாங்க. ம். இந்த விஷயம் லைட்டா டச் பண்ணாங்க. மத்த விஷயங்கள் எல்லாம் ஹெவியா டச் பண்ணாங்க. ஸோ யா அந்த அளவுக்கு தான் கேட்க முடியும். பெர்சனல் விஷயத்த அந்த அளவுக்கு தான் கேட்க முடியும். அதே மாரி விஜய் சேதுபதி சார் பண்றதுக்காக ப்ரோமோலாம் நெறைய வெளியிட்டிருந்தாங்க விஜய் ம். டிவி. அதுல கமல் சாரே அட்டாக் பண்ற மாரி ப்ரோமோ இருக்குது. அப்படியா? இது ஆமா. வளவளன்னு இருக்கக்கூடாது. ஷார்ப்பா ஆமா, ஆமா, ஆமா. அப்பல்லாம் ஒரு ஆமா விமர்சனம் வந்தது கரெக்ட். இல்லையா? ஃபர்ஸ்ட் ப்ரோமோல. ஆமா. அது டைரக்ட்டா அட்டாக் பண்ற மாரி தான் இருந்துச்சா? நீங்க பார்க்கும்போது ஃபீல் ஆச்சா? சி அந்த ப்ரோமோவே வந்து மக்களுடைய ஃபீட்பேக் எடுத்து தான் நம்ம ஆரம்பிப்போம் அப்படின்ற ஒரு முடிவோட தான் ம். இருக்காங்க. ஸோ தே ஆர் வெரி அந்த டிப்ளோமேசிய பிரேக் பண்ணிட்டாங்க. என்ன இருக்கோ இவ்ளோ நாள் நம்மள வந்து நீங்க கிரிட்டிசைஸ் பண்ணீங்கல்ல, ம். சேனல கிரிட்டிசைஸ் பண்ணீங்கல்ல, மக்கள் பேசுறது நீங்க வந்து கண்டுக்க மாட்டேன்றீங்க அப்படின்னு. ஸோ இப்போ வந்து ஒரிஜினல் மக்களோட ஃபீட்பேக்கே நம்ம வந்து ப்ரோமோல வைப்போம் அப்படின்னு சொல்லி விஜய் டிவி வந்து இறங்கிட்டாங்க. ஆனா அது கமல் சார் பார்க்கும்போது அவருக்கு ஃபீல் ஆகும் இல்லையா? நம்மள தான் சொல்றாங்க அப்படின்னு. அதெல்லாம் யோசிக்கலையா? அ அதான் அவங்க வந்து டிப்ளோமேசி பிரேக் பண்ணிட்டாங்க. ஸோ இப்ப இந்த சீசன் வந்து அன்ஃபில்டர்டு. ம். ஆ நீங்க யூ சீ வாட் யூ கெட் வாட் யூ சீ ம். அப்படின்ற இதுல தான் அவங்க வந்து செட் பண்றாங்க. அந்த மோட் செட் பண்றாங்க.
ஸோ நோ மோர் ப்ரொடெக்டிங் எனிபடி, நோ மோர் ப்ரொடெக்டிங் கண்டஸ்டன்ஸ், நோ மோர் ப்ரொடெக்டிங் ஹோஸ்ட் அப்படின்ற ஒரு தீம் செட் பண்ணியிருக்காங்க. பார்ப்போம். சிம்பு சாருமே இடையில பண்ணியிருந்தாங்க. கமல் சார் உடம்பு சரியில்லாதப்போ, அப்பவுமே கமல் சார் அளவுக்கு இவரு பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வந்துச்சு. ஸோ விஜய் சேதுபதி சாருக்கு அந்த அழுத்தம் இருக்கும் இல்லையா? கண்டிப்பா வந்து கம்பேரிசன் வரும். கமல் அளவுக்கு நீ பண்ணல அப்படிங்கிற ஒரு கம்பேரிசன் அதெல்லாம் அவருக்கு இருக்குமா அழுத்தம்? அதான் நான் சொன்னேன். அவருக்கும் இது வந்து ஒரு சேலஞ்ச் தான். ஹி ஆல்சோ ஹேஸ் டு ப்ரூவ் ஹிம்செல்ஃப் ஆஸ் அ குட் ஹோஸ்ட். ஸோ இது 1 இயர் ஒரு சீசன் அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் சீசன் மக்கள் வந்து அக்செப்ட் பண்ணிடுவாங்க. ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா நான் சொன்னது மாதிரி ஃபர்ஸ்ட் சீசன் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த சீசன்ல வந்து மக்கள்கிட்டே ஒரு பாப்புலாரிட்டி இல்லாம போயிடுச்சு. அதுவும் லாஸ்ட் சீசன்லாம் பாத்தீங்கன்னா கமல் சார் இருந்தாரு. ஓகே. இப்போ இந்த சீசன் அந்த எதிர்பார்ப்பு இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கமல் சார் இல்ல. இருக்குங்க. இல்லனாலும் வந்துரும். ஒரு ஒரு பெரிய சண்டை உள்ள நடந்தாலே நம்ம ட்விட்டர் பக்கம் எல்லா ஆர்மிஸும் இறங்கிடும். பரபரப்பா போயிடும். நம்ம பேசுவோம். நிறைய பேர் யூடியூப்ல பேசுவாங்க. அது எப்படியும் பிக்கப் ஆயிடுங்க. நீங்க இருக்கும்போது பிஆர்லாம் இல்லையா? பிஆர் என்னன்னே நமக்கு தெரியாதுங்க. யாருங்க இந்த பிஆர் என்னங்க பண்றீங்க அப்படின்னு இருக்கும். நாம வந்து நம்மளை நம்பி போனோம், ஏதோ ஒன்று பண்ணோம், அதுக்கான ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது, அதோட நம்ம ஹாப்பி. ஸோ இந்த பிஆர் ப்ரமோஷன் எல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது. என்ன நமக்கு வந்து ட்ரெஸ் ஸ்பான்சர் பண்ணாங்க, ஜுவல்லரி ஸ்பான்சர் பண்ணாங்க, அவங்க பேஜ்ல போட்டுக்கிட்டாங்க, அவ்வளோதான். அந்த அளவுக்கு தான் நமக்கு வந்து ப்ரமோஷன். இப்போ சீசன் 7ல எல்லாம் பயங்கரமா ஒரு படம் ப்ரமோஷன் ரேஞ்சில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணிட்டாங்க. இப்போ ப்ரமோஷன் இல்லாம போறதுக்கு கண்டஸ்டன்ஸுக்கு பயமா இருக்கும். ஏன்னா நான் மட்டும் நல்ல கேமை நம்பி என்ன நம்பி போறேன், ஆனா ப்ரமோஷன் இல்லாம எனக்கு ஓட்ஸ் வந்து அதிகமா வராது. எதிரில் ஆவரேஜ் கண்டஸ்டன்ட் இருந்தாலும் ப்ரமோஷனால எக்ஸ்ட்ரா ஓட்ஸ் வந்தா ஐ கான்ட் கம்பீட் வித் தட் இல்ல. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி அது ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு. அது ரெகுலேஷன்ஸ் கொண்டே வர முடியாது. அது என்ன பண்ண முடியும்? அது வந்து சொல்லிட்டு பண்ண மாட்டாங்கல்ல. ஸோ அதுவுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு காரணமா மக்கள் மத்தியில? ஏன்னா பிஆர் மூலமா கொண்டு வந்தது வந்து எல்லாருக்குமே இது தெரிஞ்சு. நீங்க பிக் பாஸ் பத்தி மட்டும் இல்ல. எனி இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, ஒரு மியூசிக் வீடியோ ரிலீஸ் ஆகுது அப்படின்னாலே ஆர்கானிக் ப்ரமோஷன் எது, ஐ மீன் ஆர்கானிக் வேர்ட் ஆஃப் மவுத் இது ஃபீட்பேக் எது, ப்ரமோட்டட் ஃபீட்பேக் எதுன்னு நம்மளால இப்போல்லாம் டிஃப்ரென்ஷியேட்டே பண்ண முடியாதுல்ல. ஸோ ஒரு படம் வருது அப்படின்னா அன்னைக்கு ஈவினிங்கே வந்து ரிவ்யூஸ் வந்துடும். அந்த ரிவ்யூஸை எந்த ஆர்கானிக்கு எது வந்து பேடுன்னு சொல்ல முடியல. ஸோ நம்மளா லைவா போய் உட்காந்து ஒரு படம் பார்த்தாதான் நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்ல முடியும். ஸோ ரிவ்யூ எல்லாம் நம்பி போவே முடியாத ஒரு நிலைமை. ஸோ பிக் பாஸும் அப்படிதான் ஆயிடுச்சு இப்போ. இப்போ நீங்க பார்த்த வரைக்கும் வந்து ஒரு டாக்ஸிக்கான ஒரு ஆள் வந்து ஃபைனல் போயிருக்காங்க. அசீம்லாம் வின் பண்ணப்போ வந்து ரொம்ப டாக்ஸிக்கா இருந்தாரு. இவர் வின் பண்ண வச்சது தப்பான உதாரணம் ஆயிரும். அதே மாதிரி பாலாஜியும் நிறைய விமர்சனம் வந்தது. அவர் வந்து ரன்னரா வந்தார் இல்லையா? ஸோ அதை நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா? இந்த மாதிரி அவங்கள வந்து ரொம்ப ப்ரோமோட் பண்றாங்க அப்படின்னு. கண்டிப்பா. அதான் நான் இப்போ சொன்ன மாதிரி தான். ப்ரமோஷன் வில் டெஃபினெட்லி இன்ஃப்ளூயன்ஸ் த பீப்பிள். இப்போ ஒரு ப்ரமோஷன் கண்டென்ட், ஒரு மீம் பேஜஸ், இந்த ப்ரமோஷனல் ஐடிஸ் வந்து ஒரு 10 டிஃப்ரெண்டா வந்து போஸ்ட் போடுறாங்க. மக்களுக்கே தெரியாது இது ஒரிஜினல் ஐடியா, இல்ல பாட்ஸா, இல்ல ப்ரமோஷன் கம்பெனிலேருந்து வருதான்னு தெரியாது. அதில் இருக்கிற விஷயம் என்ன? ஓஹோ, இந்த கண்டெஸ்டன்ட் வந்து சூப்பர்ப்பா, நல்லா பண்றாங்கப்பா, என்னதான் இருந்தாலும் இன்னொரு சான்ஸ் கொடுக்கலாம்ப்பா அப்படின்னு ஒரு 2-3 பேர் பேசுனாங்க அப்படின்னா அது வந்து அப்படியே பரப்புக்கும். ஸோ ஆர்கானிக் பீப்புள் வில் ஆல்சோ ஜாயின் தட். ஆமா இல்ல, பார்க்கலாம் இல்ல அப்படின்னு சொல்லி ஓட்டு போட்டுருவாங்க. தட் இஸ் இன்ஃப்ளூயன்சிங் த ஓட்ஸ். இதுக்கு என்ன பண்ண முடியும்? என்ன சொல்யூஷன் தெரியல. பிக் பாஸ் டீமே ப்ரோமோட் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? உள்ள ஒரு டாக்ஸிக்கான ஒரு பிக் பாஸ் டீம் எப்படி ப்ரோமோட் பண்ண முடியும்? இருக்கிறத காட்டுவாங்க. கமல் சாரே வந்து அந்த அதிருப்தியை வெளிக்காட்டினாரு. விக்ரமன் வந்து வெளியில இருந்து சொன்னாரு, என்னோட சேலரி கூட நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில பேட்டியில சொல்லியிருந்தாரு இல்லையா? இந்த மாதிரி டைம்ல கூட அவங்க மாத்திலாம் இது பண்ண முடியாது அவங்களால. பிக் பாஸ் டீமால சொல்றேன். இல்ல, ஐ டோன்ட் திங்க் தே கேன் ஸ்டாப் த ப்ரமோஷன். ஒரு கண்டஸ்டன்ட் வந்து எனக்கு ப்ரமோஷன் வேணும்னு சொல்லி வெளியில புக் ஒருவேளை அவங்க சைடுல இருந்து விக்ரமனோட அசீம் தான் அதிகமான கண்டென்ட் கொடுக்குறாரு, நமக்கு தேவையான ஆள் அவர்தான் அப்படிங்கிற. இல்ல, பட் எனக்கு நான் கேள்விப்பட்ட விஷயம்னா அசீம் ரியலி காட் ஹியூஜ் நம்பர் ஆஃப் வோட்ஸ். ஓகே. பட் அந்த வோட்ஸ் எதனால வருது? அந்த மக்களோட மைண்ட் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற மாதிரி ப்ரமோஷனல் கண்டென்ட் இருந்ததுன்னா, அதான் நான் சொன்னேன்ல, என்னதான் இருந்தாலும் ஒரு விஷயம் இருக்குப்பா இந்த கண்டெஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுத்தாங்கன்னா அதர்ஸ் வில் ஜாயின். ஸோ இதுவும் வந்து ஒரு பப்ளிக் மேனிப்புலேஷன் தான். ப்ரமோஷன்னா என்ன? பப்ளிக் மேனிப்புலேஷன் தான். ஒரே விஷயத்த நீங்க 10 வாட்டி இப்படி இப்படி கொடுத்தா அது பார்த்துதான் ஆகணும், நம்ம வேற வழி இல்லை, அந்த மாதிரி ஆயிடும். ஸோ a lot of that happened.
இது வந்து டீம் என்ன பண்ணும் இத பத்தி? ஐ டோன்ட் திங்க் சோ தே கேன் டூ எனிதிங். ஆரம்பத்துலலாம் பார்த்தீங்கன்னா, உள்ள போய் தான் வந்து லவ் அதெல்லாம் லிங்க் ஆகும். வெளியில இருந்தே லவ்வர்ஸ் உள்ள அனுப்புறாங்களா? ஏன்னா நீங்க சொல்ற மாரி டிடிஎஃப் பிரிச்சு வாசன், ஜோயா விட்டுருவாங்களே. ஆ. அதுதான் பாவமா ம். இருக்கு. அந்த மாதிரி நீங்க ஃபீல் பண்ணீங்களா உள்ள ம். இருக்கும்போது? இந்த மாரி 2 பேர் பேசுறாங்கன்னா, ம். அவங்களுக்கு இடையில வந்து இந்த மாரி ஏதாவது ஒண்ணு பண்ணணும். அந்த மாரி ஐயய்யோ! இந்த டாஸ்க்ல லவ் ஜோடிக்கு நடுவுல எல்லாம் நான் போவே மாட்டேன். எனக்கு ஓகே. அதோட அது ஒரு பாலிசி. பெர்சனலா 2 பேர் பேசுறாங்க அப்படின்னா, நான் அப்படியே ஓரமா போயிடுவேன். நான் வந்து ம். இன்டர்ஃபியரே பண்ண மாட்டேன். அவங்கவங்க இஷ்டங்க. அது யார் மேல நமக்கு அந்த இது அந்த ஃபீலிங் வருதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அப்படி வந்தாலும் அது ஃபேக்கா, ரியலான்னு சொல்றதுக்கு நம்ம யாரு? அவங்க ம். பார்த்துப்பாங்க. சரி நெறைய பேர் வந்து அந்த லவ் பண்றதே கன்டென்ட்க்காக தான் பண்றாங்க. அதுவும் தெரியும். பட் என்ன பண்ண முடியும்? ம். அதையும் கொஸ்டின் பண்றாங்க. சில கண்டெஸ்டன்ட்ஸ் வந்து நீங்க வெறும் டிஆர்பிக்காக இது பண்றீங்க அப்படின்னு அதையும் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் தப்பில்ல. பட் நான் அந்த பக்கம் போல. என் சீசன்லயும் இருந்தது ஒரு லவ் ஜோடி. வந்து பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். யார் இருந்தாங்க உங்க சீசன்ல? தெரியாது. தெரியாது. என் வாயில தான் நான் சொல்லணும். விட்டுருங்க, விட்டுருங்க. அது 3 வருஷம் பாலாஜியா? ஆச்சு. பாலாஜி, ஆமா. சிவானியா? நீங்களே சொல்லிட்டீங்கல்ல. ஓகே. கடைசி வரைக்கும் இருக்கு, இல்ல அப்படின்னு தான் போயிடுச்சு. பட் தே வர் வெரி க்ளோஸ். ஸோ அது என்ன நமக்கு என்ன நம்ம கலாய்ப்போம். சும்மா ஃபன்னா கலாய்ப்போம். அவ்வளோதான் நம்ம விட்டுருவோம். ஐ டிட்ன்ட் இன்டர்ஃபியர் இன் எனிதிங். ஸோ இல்ல வெளியில இருந்து பார்க்குற உங்களுக்கு ஃபீல் ஆச்சு இல்லையா? அவங்க வந்து ஒரு ஃபீல் ஆச்சா? ஃபீல் ஆச்சு. நெறைய பேர் ஏற்கனவே கவின் பார்த்தீங்கன்னா, கவின் ம். லாஸ்லியாவும் அதே மாரி தான் உள்ள இருக்கும்போது இருந்தாங்க. அதான். வெளியில வந்ததுக்கப்புறம் பேச்சுவார்த்தையே இல்ல அப்படிங்கிறது தான் இன்டர்வியூஸ் ம். மூலமா தெரிஞ்சது. உள்ள இருக்க உங்களுக்கு ஃபீல் ஆச்சா? இவங்க வந்து சும்மா நடிக்கிறாங்க இதுக்காக தான் அப்படின்னு. இல்ல ரியலாவே வந்து ஒரு லவ் இருந்துச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்களா? ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் கன்டென்ட் குடுக்கணும், லவ் கன்டென்ட் குடுக்கணும் தான் ஆரம்பிச்சது. பட் தே காட் க்ளோஸ். ரியலி தே ஓகே. காட் க்ளோஸ் ம். அப்படின்றது தேர் வாஸ் சம் மியூச்சுவல் கேர் ம். இருந்தது. பட் வெளியில வந்து ஐ டோன்ட் திங்க் தே ஆர் டுகெதர் நவ். ஐ டோன்ட் திங்க் சோ. தெரியாது எனக்கு. உண்மையிலே தெரியாது. 2 பேரோட பர்சனல் விஷயத்துக்கு நான் கண்டிப்பா. போவே மாட்டேங்க. அது என்னோட பாலிசி. நான் வந்து பர்சனல் கொஸ்டின்ஸே நான் கேட்க மாட்டேன். நெனச்சிருந்தா அதுவே ஒரு கன்டென்ட் ஆக்கியிருக்கலாம். ம். பட் ஐ தாட் நாட் மை ஸ்டைல். அப்படி ஒரு இதே வேணாம். டைட்டிலே நான் வேணாம். என்னோட கேமே வேற. நான் தனி ம். கேம் விளையாடினேன். ஸோ ஓகே. உங்க நேரத்த ஒதுக்கி விரிவா ஒரு பேட்டி குடுத்தீங்க. பிக் தேங்க் பாஸ் யூ. தொடர்பா மட்டும் இல்லாம நெறைய விஷயங்கள் பேசினோம். ரொம்ப நன்றி. நன்றி, நன்றி சிவா. தேங்க் யூ.